சத்தியமாக சொல்கிறேன், என் லைஃப்பில் இந்த மாதிரி இவ்வளோ க்ரௌடில் நான் நின்றதே கிடையாது. அதுவும் ஒரு பிரியாணிக்காக. ஸோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ரீசெண்டாக நம்ம புத்துக்கோவிலில் ஒரு புது ஹோட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓப்பனிங் ஆஃபராக என்ன ஆஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. சிக்கன் பிரியாணி மட்டும் இல்லை, மட்டன் பிரியாணியுமே சேம் அதே தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினா ஒரு மட்டன் பிரியாணி ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் வச்சிருந்தாங்க. 7/6/2026 இந்த நாள் மட்டும்தான். கடை ஓப்பன் எப்பன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்கு. நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10:50 போயிட்டோம். அங்க போனாதான் தெரியுது நம்ம இன்னொரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு. பிரியாணி வாங்குறதுக்கு முன்னாடி டோக்கன் ஒன்று சொன்னாங்க. அந்த டோக்கன் வாங்குறதுக்குள்ள பாதி உயிர் போயிடுச்சு. சரி டோக்கன் வாங்கிட்டோமாடா பிரியாணி வாங்கலாம்னு சொல்லிட்டு கியூவில் நின்று ஸ்டார்ட் பண்ணோம். இது அதுக்கு மேல லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்க பிரியாணி வாங்குறதுக்கு லைன்ல நின்று கையில பிரியாணியை வாங்குறதுக்குள்ள டைம் பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரத்துக்கு மேல நின்னாச்சு. சரியான கூட்டம். ஒரு வழியா பாத்தீங்கன்னா பிரியாணியை வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். நான் என்ன நினைச்சேன்னா பிரியாணி அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, பிரியாணி உண்மையாவே சூப்பரா இருக்கு. நீங்க யாராச்சும் புத்துக்கோவில் போறீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல்ல ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும்.